கடலூர் அருகே வேம்பக்கோட்டை பகுதியில் வேம்பக்கோட்டை கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பில் விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் ஆலோசனை கூட்டம் வேம்பக்கோட்டையில் நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் சிறப்புரையாற்றினார். அமைச்சர் பாஸ்கரன் அவர்களுக்கு வெப்பக்கோட்டை கிழக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக ஒன்றிய கழக செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் பழுப்பு முனிசாமி அவர்கள் இப்போது சால்வை அளிப்பார். அன்பிற்கினிய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் தகவல் ஒதுக்கக்கூடிய மண்டல பொறுப்பாளர் அன்பிற்கினிய சகோதரர் திலீப் கண்ணன் அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. மண்டல பொறுப்பாளர் ஐடிவினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் நாகராஜன் அவர்களுக்கு இன்றைக்கு திமுக இலக்கை வரம் போடுகிறது. அங்கே எஸ்ஐஆர் வேண்டாம் என்று உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அவசர வழக்காக எடுத்துச் சொல்கிறார்கள். அதை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஐயா கவாய் அவர்கள் இன்றைக்கு அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொல்றார் என்றால், உங்கள் இஷ்டத்துக்கு அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று நவம்பர் 11ஆம் தேதி அந்த வழக்கை தள்ளி வைத்து விட்டார்கள். ஆனால் இங்கே இருக்கின்ற பிஎல்ஓ அதிகாரிகளும் தொடர்பு கொண்டு அங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளும் அந்த படிவத்தை கொடுக்க சொல்கிறார்கள். இங்கே வாக்கு சேர்க்கின்ற வேலையை திமுக பார்க்கிறது. அங்கே வாக்காளர்கள் சேர்த்தல் நீங்கள் பணி நடக்கக்கூடாது எஸ்ஐஆர் என்ற வழக்கை உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கிறார்கள். எவ்வளவு தில்லுமுள்ள வேலைகளை முடியாது என்பதற்காகத்தான் 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்து இன்றைக்கு வரை அவர் கொண்டு வந்த அந்த திட்டத்தின் மூலம் ஏறத்தாழ 4000 பேருக்கு மேல் அரசு பள்ளியிலே படித்தவர்கள் டாக்டர்களாகி இருக்கிறார்கள். இப்படி மக்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு மகத்தான மனிதர் மீண்டும் தமிழ்நாட்டு மண்ணுக்கு வர வேண்டும். மீண்டும் தமிழ்நாட்டினுடைய மக்களை காத்திட அவர் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எல்லோருடைய எண்ணமும் இருக்கிறது. அதை ஈடேற்றுகின்ற வகையில் நம்முடைய பணி மகத்தான பணியாக இருக்க வேண்டும். இந்த வாக்காளர்களை சேர்க்கும் பணியில் நாம் தொழிலின்றி சிறப்பாக செய்திட வேண்டும் என இந்த நேரத்திலே கேட்டு உங்களுடைய பணி சிறக்க எல்லாம் உங்களோடு நாங்களும் இணைந்து செயல்படுவோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக